NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ், ஜெய் எக்ஸாமினேஷன்ஸ் பேப்பர் 1க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சோம். இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ்ல இருந்து ஜெய் எக்ஸாமினேஷன்ஸ் எக்ஸாம் டேட் வந்து இப்பதான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை எக்ஸாம் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 20 நாள் தான் இருக்கு. இந்த வீடியோவில் இந்த 20 நாள்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஸோ எந்தெந்த டாபிக்ஸ்லாம் முக்கியம் கொடுக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும், ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த எக்ஸாமினேஷன்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜுங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதிகமான ஸ்கோர் எடுக்க முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் கொடுக்கணும், எந்தெந்த டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு ஷெடியூல், இந்த 20 நாள்ல எந்த ஷெடியூல் படி நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் 1ல வந்து நமக்கு தெரியும் டெக்னிக்கல்ல வந்து 100 மார்க் இருக்கு. அடுத்து ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல வந்து ஒரு 50 மார்க்கும், ஜெனரல் நாலேஜ்ல ஒரு 50 மார்க் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் பேப்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்க அதுல நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் வந்து நல்ல ஸ்கோர் உங்களால் எடுக்க முடியும். ரீசனிங் ஈஸியாக உங்களால் நல்ல ஸ்கோர் எடுத்துருவீங்க. ஜெனரல் நாலேஜ்ல வந்து கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. சரியா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது டெக்னிக்கல் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல நம்ம எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரையில டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர், 10 பேப்பர்ஸ் இருக்கு. நீங்க 6 பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா 25 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் கடைசி ஒரு 4-5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல இருந்து 25 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 24, 25, 26 இந்த மாதிரி ஒரு அரௌண்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து அதில் இருக்கும் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் பொறுத்தவரையில். அதே பவர் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் 20 கொஸ்டின்ஸ். 2வது ப்ரையாரிட்டி பவர் சிஸ்டத்துக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 3வது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். 20 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸில் ஒரு 15 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 5, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 5, இல்லைனா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தேர்ல 10 கொஸ்டின்ஸ். சரியா? இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு 100 மார்க் இருக்க போது. நீங்க இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை பத்தி படிக்க வேண்டிய தேவையில்லை. கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கூட வராது. மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சா போதும், அதில் 100 மார்க் எடுத்துடலாம். அதுல அதிக முக்கியத்துவம் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, இந்த 6 டாபிக்ஸ் 6 சப்ஜெக்ட் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்க எதுக்கு போகணும் அப்படின்னா ரீசனிங் போகணும். ரீசனிங் வந்து 50 மார்க்ஸ். ரீசனிங் வந்து ஈஸியாவே நம்ம 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். கொஞ்சம் நீங்க ஒரு 3 நாள் நல்லா படிச்சாலே ரீசனிங்ல வந்து நம்ம 50 மார்க் எடுத்துடலாம். சரி, 50க்கு ஒரு 45 மார்க் நம்ம எடுத்துடலாம். ஜென்ரல் நாலேஜ் வந்து நீங்க கடைசி ஒரு 4 நாள் வச்சுக்கோங்க. ஜென்ரல் நாலேஜ் வந்து கொஸ்டின்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கும் எப்படி சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஓவர் யோசிச்சு போனீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 50க்கு ஒரு பாதி மார்க் 25 மார்க் எடுத்தா கூட இந்த டெக்னிக்கல்ல ஒரு அவுட் ஆஃப் 180 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ரேங்க்ல நல்ல மார்க் எடுத்து பேப்பர் 1ல பிளேஸ் ஆயிருவீங்க. சரியா? ஸோ இதான் ப்ரையாரிட்டிஸ் நீங்க கொடுக்க வேண்டியது. இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து எந்த டாபிக்ஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். நீங்க ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ உங்களால அதிகமான மார்க் நம்ம எடுக்க முடியும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு இன்னும் இருக்கிறது 20 நாள் தான் இருக்கு. இந்த 20 நாள் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து டெக்னிக்கலுக்கு வந்து நம்ம 12 நாள் நம்ம எடுத்துக்கிட போறோம். ரீசனிங்க்கு வந்து ஒரு 3 நாள், 15 நாள் ஆச்சு. ஜென்ரல் நாலேஜ் ஒரு 4 நாள். கடைசி நாள் வந்து ஃபுல் ஃபார்முலாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ மொத்தம் 20 நாள். 20 நாள் எப்படி பிரிக்கிறோம்? டெக்னிக்கலுக்கு 12 நாளும், இன்டெலிஜென்ட் ரீசனிங்க்கு ஒரு 3 நாள், ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு 4 நாள், கடைசி நாள் வந்து எல்லா ஃபார்முலாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்றதுக்கு. ஓகே, இந்த 12 நாள்ல நம்ம எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கு வந்து நம்ம 3 நாள் ஒதுக்குறோம். ஸோ இந்த 3 நாள்ல ஃபர்ஸ்ட் டே 1ல பார்த்தீங்கன்னா டிசி மிஷின்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எடுக்கிறோம். இதுல சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. சரியா? அதை ஃபுல்லாக நீங்க கோத்ரூ பண்ணாம எக்ஸாமினேஷன்ஸ் போயிடக்கூடாது. அதில் பார்த்து முக்கியமான டாபிக்ஸ்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷன்ஸை டேரெக்டாக நம்ம சப்ஜெக்ட் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது படிச்சுக்கணும். டார்க் ஈக்குவேஷன்ஸ், அந்த டார்க் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து இந்த டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டர் ஜென்ரேட்டர், அதோடைய டயக்ராம்ஸ் நம்ம ஞாபகம் வைக்கணும். சண்ட் மோட்டருடைய டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும், சண்ட் ஜென்ரேட்டருடைய டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும், சீரிஸ் ஜென்ரேட்டர், சீரிஸ் மோட்டரு, கம்பவுண்ட், லாங் சண்ட் கம்பவுண்ட் மோட்டரு, ஷார்ட் சண்ட் கம்பவுண்ட் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி அந்த ஜென்ரேட்டர் மோட்டருடைய டைப்ஸ் உடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் ஞாபகம் வருதுன்னா அதுல ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, அதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன்ஸ், காம்பவுண்ட் மோட்டரோட அப்ளிகேஷன்ஸ், சீரிஸ் மோட்டரோட அப்ளிகேஷன்ஸ், சண்ட் ஜென்ரேட்டரோட அப்ளிகேஷன்ஸ். பார்த்தீங்கன்னா சண்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டர், அதோட அப்ளிகேஷன். சீரிஸ் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா
டார்க் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு போகணும். அடுத்து ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் டிசி மிஷின்ஸில் ஆரம்பிச்சுட்டு வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்குது. அதனால அதோட ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அடுத்து ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை வேரி பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது அது. அடுத்து வார்ட் லினோட் மெத்தட்னு ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து டெஸ்டிங் மெத்தட்ஸ், வேரியஸ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்டிங் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியணும். சிம்பர்னே டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு, அது எதுக்கு யூஸ் ஆகுது, ஹோப்கின்சன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு மெத்தட்ஸ். நீங்கள் பிரேக் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எதுக்கு யூஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான டிசி மிஷின்ஸில் முக்கியமான டாபிக்ஸ். அதுக்கு இது போக அடிஷனலாக டிரான்ஸ்ஃபார்மர் சில டாபிக்ஸ் நம்ம படிக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக்ஸ், அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் தெரியணும். பிரைமரி சைடில் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா செகண்டரியாக மாத்திரம்னா எப்படி வரும், அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் தெரியணும். அடுத்து எஃபிஷியன்சி, இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் வந்து ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. கேவிஏ மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் உள்ள கேவிஏ இஸ் ஈக்குவல் டு ரேட்டட் கேவிஏ இன்டு ரூட் ஆஃப் பிஐ பை பிசியூ இன்னும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. அயன் லாஸ், கோர் லாஸ், கேவிஏ அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, கேவிஏ ரேட்டட் கேவிஏ, இந்த நாலுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த ஃபார்மாஸ் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அதையும் படிச்சுக்கணும். பெரிய ரியாக்டன்ஸ், பெரிய இம்பெடன்ஸ் கண்டுபிடிக்கிறது, வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ், அந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இதில் நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும். அடுத்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ். சரி, இந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் டே ஒன்லேயே படித்து முடிச்சிடணும். சரியா? இந்த எல்லா டாபிக்ஸுக்குமே நம்ம என்சைன்மெண்ட் சென்டரில் வந்து வீடியோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸை கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டே 1 முடிஞ்சிடுச்சு. அடுத்து டே 2 பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். இண்டக்ஷன் மிஷினோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இண்டக்ஷன்ஸ் மிஷின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டும் டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கோங்க. டார்க் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருங்க, முக்கியம். டார்க் ஈக்குவேஷன் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து பவர் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். பவர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு, அதுக்கும் ரோட்டர் இன்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன, ரோட்டர் காப்பர் லாஸுக்கும் மெக்கானிக்கல் பவர் டெவலப்டுக்கும் ரிலேஷன்ஸ் என்ன, ஸ்லிப்னா என்ன, ஸ்லிப் ஸ்பீட்னா என்ன, அந்த மாதிரி ஃபார்மாஸ் இருக்குது, அதையே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் அதில் இருந்து வருது. சேலட் போல் இண்டக்ஷன் மோட்டர் என்ன, ஸ்பிளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் என்ன, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டர் என்ன, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டர் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த இடத்துல யூஸ் ஆகும், அந்த அப்ளிகேஷன்ஸ் அதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கம்பாரிசன்ஸ், ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டருக்கும் ஸ்குரில் இண்டக்ஷன் மோட்டருக்குள்ள கம்பாரிசன்ஸ் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் இண்டக்ஷன் மிஷின்ஸ்லேயே முக்கியமான ஒரு டாபிக். அதுக்கப்புறம் 3வது நாள் கடைசியாக வந்து சிங்கரஸ் மிஷின்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மிஷின்ஸ்லேருந்து நீங்கள் படிச்சிருங்க. சிங்கரஸ் மிஷின்ஸ்லேருந்து சிங்கரஸ் ஸ்பீட்னா என்ன, எக்ஸைடேஷன்ஸ் நமக்கு தெரியும். சிங்கரஸ் மிஷினை வந்து அண்டர் எக்ஸைடேஷன்ஸ், ஓவர் எக்ஸைடேஷன்ஸ், வந்து ஓவர் எக்ஸைடேஷன்ஸில் யூஸ் பண்ண முடியும். அது வந்து சிங்கரஸ் மிஷின்ஸ் வந்து லேகிங் ஃபோர் பட்டில் யூஸ் பண்ணலாம், லீடிங் ஃபோர் பட்டில் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் யூனிட்டி ஃபோர் பட்டில் யூஸ் பண்ணலாம். சிங்கரஸ் கண்டென்சர் தான் என்ன, சிங்கரஸ் ஜெனரேட்டர் வந்து ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும். சரியா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சிங்கரஸ் மிஷின்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டர், ஹிஸ்டரிசிஸ் மோட்டரு, வேரியபிள் எலக்ட்ரன்ஸ் மோட்டர், யூனிவர்சல் மோட்டர், ப்ரெஸ்லெஸ் டிசி மோட்டர், இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படிச்சு வச்சுக்கணும். யூனிவர்சல் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸ்டெப்பர் மோட்டரு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இது நல்ல மாதிரி எடுக்க முடியும். ஸோ இது அந்த 3 நாளே படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இதுதான் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரையில். இதுக்கு 3 நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டினாவது எடுக்க பார்க்கணும். அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா பவர் சிஸ்டத்துக்கு முக்கியமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது 2 நாள் எடுத்துக்கோங்க. சரியா? பவர் சிஸ்டத்துக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க. டே 1, அதாவது 4th டே பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர் ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த பவர் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்லேருந்து குறைஞ்சது 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். கெப்பாசிட்டி ஃபேக்டர் என்ன, டிமாண்ட் ஃபேக்டர் என்ன, லோட் ஃபேக்டர் என்ன, அவரேஜ் லோட் என்ன, டைவர்சிட்டி ஃபேக்டர் என்ன, அது மாதிரி சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து எனர்ஜி சோர்ஸ், கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ், ஹைட்ரோ பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட், சோலார், விண்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதனுடைய பேசிக்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. டர்பைன்ஸ், பெல்டன் டர்பைன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் கெப்லன் டைப் டர்பைன்ஸ் என்ன, ஃப்ரான்சிஸ் டர்பைன் என்ன, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டே 4ல் படிச்சிட்டிங்கன்னா ஓகே. அடுத்து டே 5 பார்த்தீங்க அப்படின்னா மச்ச உள்ளதெல்லாம் இந்த டே 4ல் உள்ளது தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். டே 5ல் கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு போகணும். சரியா? கொரோனா எஃபெக்ட் ஈஸியாக படிச்சிடலாம். அது ஹெச்விடிசி சிஸ்டத்துடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், எக்கனாமிக் லோட் ஷெட்யூலிங், டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் வரலாம் கொஸ்டின்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபீடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரேடியல் ஃபீடர், ரிங் ஃபீடர், அந்த மாதிரி. அடுத்து இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், வேரியஸ் டிரான்ஸ்மிஷன் லைன், இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் டே 5ல் நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க. ஸோ இவ்வளோ டாபிக்ஸும் படித்தோம்னா பவர் சிஸ்டத்தில் நம்ம நல்லா எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், இதுக்கு 2 நாள் கொடுங்க.
சரியா? ஏன்னா 20 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் 2 நாள் கொடுங்க. டே 1 அதாவது டே 6 டே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் கரண்ட் வோல்டேஜ் பவர் எனர்ஜி சார்ஜ் அந்த ரிலேஷன்ஸ் வச்சு வரக்கூடியது. நோட் அனாலிசிஸ் மெஷ் அனாலிசிஸ் தேரம்ஸ் எல்லா தேரம்ஸும் எனர்ஜி சூப்பர் பொசிஷன் தேரம் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரம் நார்டன்ஸ் தேரம் எல்லா தேரம்ஸும் படிச்சுக்கோங்க. அடுத்து இண்டக்டர் கெப்பாசிட்டி பிஹேவியர்ஸ் பேசிக்ஸ் அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரெசோனன்ஸ் கான்செப்ட்ஸ் சீரியஸ் ரெசோனன்ஸ் கான்செப்ட் எப்படி இருக்கும், பேரல் ரெசோனன்ஸ் கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் டே 6ல் முடிச்சிருங்க. அது டே 7ல் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ரிடக்ஷன்ஸ் ஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா எப்படி ரிடக்ஷன் பண்ணுறது, கெப்பாசிட்டன்ஸ் நெட்வொர்க் எப்படி ரிடியூஸ் பண்ணுறது, இண்டக்டன்ஸ் நெட்வொர்க் எப்படி ரிடியூஸ் பண்ணுறது அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸ் ரிடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டார் டு டெல்டா டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்ஸ் அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்லையும் அதிகமான கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. அடுத்து ஏசி சர்க்யூட் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் நீங்கள் டே 7ல் முடிச்சிருங்க. ஓகே, அது 2 நாள் எடுத்துக்கோங்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு. இந்த டாபிக்ஸில் நீங்கள் படிக்காமல் எக்ஸாமினேஷன்ஸுக்கு போக வேண்டாம், இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? புக்ஸாக கூட இருக்குது. உங்களுக்கு புக்ஸை பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்ஸில் நீங்கள் போய் நீங்கள் ஒரு 50 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும், பே பண்ணி நீங்கள் புக்ஸ் கூட வாங்கி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 15 மார்க் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 2 நாள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே 8ல் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எரர் என்ன, அக்வஷன் என்ன, ரெசல்யூஷன் என்ன, ரிப்பீட்டபிலிட்டி என்ன, அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து மூவிங் காயிலுக்கும் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள கம்பாரிசன்ஸ் அதோட கான்செப்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுருங்க. சரியா? அடுத்து அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ரேஞ்சு, அடுத்து எலக்ட்ரோடைனாமீட்டருக்கும் இண்டக்ஷன் டைப் மீட்டருக்கும் அதில் கம்பாரிசன்ஸ் அந்த டாபிக்ஸ் படிச்சிருங்க. பிரிட்ஜஸ் டைப்ஸ் இவ்வளோத்தையுமே டே 8ல் வந்து முடிச்சிருங்க. ரொம்ப சிம்பிள் தான் போகணும். சரியா? அடுத்து டே 9ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 வாட் மீட்டர் மெத்தடு, அடுத்து சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மெஷர்மெண்ட்ஸ் சிஆர்ஓ கேத்தோடிக் ஆசிலோஸ்கோப் டைப்ஸ் ஆஃப் ஏடிசி அண்ட் டிஎஸ்சி. சரி, இதுதான் முக்கியமானது. டே 9ல் உள்ளது தான் ரொம்ப முக்கியமானது மெஷர்மெண்ட்ஸை பொறுத்தவரை. 2 வாட் மீட்டர் மெத்தடில் அதிகமான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சிஆர்ஓவில் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 வாட் மீட்டர் மெத்தடில் குறைஞ்சது 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். எனர்ஜி மெஷர்மெண்ட்ஸ்லேயே இருக்கும், சிஆர்ஓலேயே இருக்கும். சரியா? ஸோ இந்த இதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். மீதி 5 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வரும். சரியா? அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் தான் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 10 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் வருது. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து 1லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வருது. சரியா? ஸோ ஆனால் அதை விட்டுற வேண்டாம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க. டே 10th பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. டயோட் ப்ராப்ளம்ஸ், ஹாஃப் ரெக்டிஃபையர் ஃபுல் ரெக்டிஃபையர் பெர்ஃபார்மன்ஸ் கம்பாரிசன்ஸ் கேட்கலாம். எஃபிஷியன்சி வந்து ஹாஃப் ரெக்டிஃபையருக்கு எப்படி இருக்கும், ஃபுல் ரெக்டிஃபையருக்கு எப்படி இருக்கும், ரிப்பிள் ஃபேக்டர் எப்படி இருக்கும், ஃபார்ம் ஃபேக்டர் எப்படி இருக்கும், அதெல்லாம் கேட்கலாம். ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஜெனரேட்டர் ப்ராப்ளம்ஸ், பிஜேடி கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், கரண்ட் கெயின், காமன் எமிட்டர் கரண்ட் கெயின், காமன் பேஸ்டு கரண்ட் கெயின், காமன் கலெக்டரோட கரண்ட் கெயின், இந்த மாதிரி கரண்ட் கெயின் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அடுத்து எமிட்டர் கரண்ட்டுக்கும் கலெக்டர் கரண்ட்டுக்கும் பேஸ் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து கொஸ்டின்ஸ் இது மாதிரி பார்க்கலாம். சரியா? அடுத்து பயாசிங் ப்ராப்ளம்ஸ், பிஜேடி பயாசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து எதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதில் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் இல்லை, இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஜேஃபெட் மாஸ்பெட் கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், ஜேஃபெட் மாஸ்பெட் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இது டே 10ல் படிக்க வேண்டியது. டே 11ல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபுல்லாக படிக்கணும். லாஜிக் கேட்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன், நம்பர் சிஸ்டம், மக்ஸ் கான்செப்ட்ஸ், ஃப்ளிப்லாப்பு, கவுண்டர்ஸ், இதெல்லாம் டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது. இது வந்து டே 11ல் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும், ஒரே ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கும், 5லேருந்து 6 கொஸ்டின் தான் வரும். ஏன்னா சில எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் வந்து 20 கொஞ்சம் கூட்டி 21, 22, 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ ஃபீல்டு தேரியில் கொஞ்சம் கம்மியாக கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? அதனால் 10 கொஸ்டின்ஸ்க்குள்ள தான் இது இருக்கும். ஸோ அதனால் ஒரு நாள் இதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. இதில் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான டாபிக்ஸ். இந்த லாஸ், பயாஸ் ஆஃப்ட்ல என்ன, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ், ஃபீல்டு டென்சிட்டி, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காஸ்ட் லா, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, டெக்னிக்கலாக நீங்கள் 12 நாளில் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து 3 நாள் எடுத்துக்கோங்க. ரீசனிங்கில் வந்து மொத்தம் 15 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 15 டாபிக்ஸ்லேருந்து 50 கொஸ்டின் இருக்கும். சரியா? மொத்தம் 50 கொஸ்டின்ஸ், 15 டாபிக்ஸ். சரியா? அதனால் இந்த 15 டாபிக்ஸ் நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. அந்த 15 டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணுறேன். டே 1 அதாவது 13வது நாள் வந்து இந்த 5 கான்செப்ட்ஸ் படிச்சிருங்க. கோடிங் அண்ட் டீகோடிங். கோடிங் டீகோடிங்னா அந்த இங்கிலீஷ் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. அது மிஸ்ஸிங் நம்பர், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், போர்ட் மாஸ், பிளட் ரிலேஷன்ஸ், இந்த 5 கான்செப்டையும் நீங்கள் வந்து டே 13ல் படிச்சிருங்க. இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட என்சோலிங் சென்டரில் இருக்குது. அடுத்து டே 14ல் வந்து இன்னொரு 5 டாபிக்ஸ். நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி. அண்ட் டைஸ் ப்ராப்ளம்ஸ், அட்ஜஸ்ட் சைடு என்னவாக இருக்கும், ஆப்போசிட் சைடு என்னவாக இருக்கும். ஒரு 3 டைஸ் கொடுத்து இந்த நம்பருக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், இதுக்கு அட்ஜஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அடுத்து சிலோஜிசம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறது. அடுத்து மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து டைரக்ஷன்ஸ். இந்த 5மே
2 நாளில் முடிச்சிருக்கு. அடுத்து கடைசி 5 கொஸ்டின்ஸ் வென் டயக்ராம், ஏஜ் ப்ராப்ளம், காலண்டர், கிளாக் ப்ராப்ளம், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ். இந்த 5லேயுமே கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரியா? டே 13, டே 14 உள்ள கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டே 15 உள்ளது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனால நீ இதை விட்டுறாங்க படிச்சிருங்க. சரியா? இந்த 15 டாபிக்ஸும் படிச்சிட்டிங்கன்னா ஷுவராக உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் 45 மார்க் எடுத்துடலாம். ஓகே. அடுத்து கடைசியாக ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து ஒரு 4 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கொஞ்சம் ஏதாவது பாருங்கள். சரி, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் படிங்க. படிச்சுன்னா அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க் எடுக்கலாம். சரியா? கடைசி நாள் வந்து நீங்கள் ரிவிஷன் வச்சுக்கோங்க. எல்லா ஃபார்முலாஸ், எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு, ஒரு நோட்டை நோட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 20 நாளை எஃபெக்டிவாக நீங்கள் இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு அதுக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். நீங்கள் ஷெடியூல் போடாமல் சும்மா ஏனோ படிச்சிங்க அப்படின்னா இந்த 20 நாளில் நீங்கள் எஃபெக்டிவாக படிக்க மாட்டீங்க. ஸோ எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் வேணும். அந்த ஷெடியூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டாபிக்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. ஸோ அப்போ வந்து மேஜரான டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனால மேஜரான கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு பேப்பர் 2க்கு வரும்போது நமக்கு வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். பேப்பர் 2க்கும் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ், ஐடியாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம என்சர்னிங் சென்டர் மூலமாக கண்டினியூஸாக நம்ம ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ், டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.